கடினமான உண்மை கற்றுக்கிட்டேன். பணம் தான் இங்கே எல்லாம் அப்படின்றது தான் கடைசியாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்னோட பிரச்சனையை சேர்த்து தான் கடைசியில் இங்கே பணம் தான் ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது. பணம் இருக்கும்போது எல்லாமே மறைக்கப்படுது. இதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. உங்ககிட்ட காசு படம் இல்லைன்னா யாரும் உன் பக்கத்துல நிக்க மாட்டாங்க, யாரும் உன் மேல அக்கறை காட்ட மாட்டாங்க. I'm telling you, no one will be there for you. மரியாதை போயிடும். பணம் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதை நம்ம கொடுப்பாங்க. பணமும் இல்லை, நம்ம பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா தெருவில் இருக்கிற நாய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுப்பாங்க. வெறி வரணும். அவமானப்பட்டோம் அப்படின்னா வெறி வரும். அந்த வெறியை எடுத்துக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும். பணம் கூடுச்சுன்னா பாசமும் கூடும், பணம் குறைஞ்சிச்சுன்னா பாசமும் குறையும். அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்க. நோட்டு தான் சாமி எல்லாம். பணம்தான் இல்லை பாசம் உனக்கு கிடைக்காது, காசுதான் இல்லை காதல் கூட இனிக்காது. கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சிநேகிதா, கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா. பெற்ற தாயிடத்தில் பட்டக்கடன் ஏராளம், ஏதோ முடிஞ்சவரை அடைச்சிடுவேன் என்னாலும் என்னை. வாழ்க்கையில காசு பணம் முக்கியம் இல்லைண்ணா. நம்ம கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், வாழ்க்கை பூரா சந்தோஷமா வாழ்ந்துடலாம். மனுஷன் போற இடத்துக்கெல்லாம் மனசு வரணும்னு வந்தா தானே அது மனசு. நீங்க நீங்களாவே இருக்கிறீங்க, நான் நானாவே இருந்துக்கிறேன். அமைதியாவே போவோம், பொறுமையாவே இருக்கிறோம் அப்படின்றதுனால எல்லாமே பேசலான்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் இந்த பொறுமையை என்னைக்காவது நான் இழந்துட்டா நான் பேசும்போது நீங்க தாங்குவீங்களா பாருங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்க லைஃப்ல உங்களை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நல்லது இன்னைக்கே போயிடுச்சுன்னு சந்தோஷப்படுது. அது இன்னும் 10 வருஷம் நம்மள டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போறதை விட ஒருத்தரோட உண்மையான உருவம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னா இல்ல. அவ்வளவு சிரிச்சுக்கிட்டே ஒருத்தவங்க கஷ்டத்தை சொல்லும் போது அது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். படத்துல எல்லாம் கேட்போம், படத்துல அந்த இதுல எல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி அட போடா என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் மாதிரி